வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல எப்படி சிங்கை ஒரு பைசா செலவு இல்லாம அழகா பளபளன்னு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். பாத்துட்டீங்கன்னா இதுதான் என்னோட சிங்க்கு. நான் இது காட்டணுக்காகவே 2-3 நாளா கழுவாம வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளோ அழுக்கோடு இருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். உப்பு தண்ணி படிஞ்ச மாதிரி கொஞ்சம் பளிச்சுன்னு இல்லாம டல்லா இருக்கு. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்கு இருக்கிறது நல்லாவே தெரியும். இப்போ இதை வந்து எப்படி கழுவலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேங்க. இப்போ இதை கழுவுறதுக்கு நம்ம வீட்டிலேயே சூப்பரான மருந்து இருக்குது. நீங்கள் கடையில் போய் எதுவும் காசு போட்டு வாங்க வேண்டியதில்லை. அந்த மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோசை இட்லி மாவு. இது வந்து நான் நார்மலாக இட்லி தோசைக்கு அரைச்ச மாவு தான். இது நல்லா புளிச்சிருச்சு. நிறையா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருச்சுன்னா அதை கீழே எடுத்து ஊற்றுவாங்க. இனிமேல் இந்த மாவை நீங்கள் கீழே எடுத்து ஊற்றாதீங்க. இதை வச்சு எப்படி சிங்கையும் க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் மாவை இப்படி கையில் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஊற வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி கை யூஸ் பண்ணியே கழுவிடுவேன். உங்களுக்கு வந்து கைக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரப்பரில் மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்க்ரப்பரை இப்படி அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த இட்லி மாவை நான் சிங்க் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஊரெல்லாம் வைக்க மாட்டேன். இப்படியே தண்ணி ஊற்றி கழுவிடுவேன். உங்களுக்கு வேணால் ஒரு 2 நிமிஷம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் இதை தேய்ச்சி கழுவிடலாம். இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இது சும்மா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து எப்பவுமே கையிலேயே தேய்ச்சிக்குவேன். ஸ்க்ரப்பரே யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு காட்டணுங்கிறக்காக தான் நான் இன்றைக்கி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. இதை நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போது சிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் நல்லா மாவு போட்டு கழுவிட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிருக்கு பாருங்கள். இந்த பைப்பெல்லாம் அவ்வளோ டல்லாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். நான் எப்பவுமே 2 டைம் கழுவுவேன். இது ஒரு டைம் கழுவுனதுக்கே உங்களுக்கு வந்து ரிசல்ட் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொரு டைமு மறுபடியும் மாவு போட்டு கழுவிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க. என்னோட பைப் பார்த்தீங்கன்னா சைடு திருவணும்னா கோல்டு வாட்டர் வரும். இந்த சைடு திரும்பினா ஹாட் வாட்டர் வரும். நான் எப்பவுமே கொஞ்சம் மீடியம் ஹாட் வாட்டரில் வச்சு தான் கழுவுவேன். நான் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணியில் தான் கழுவுறேன். இந்த மாதிரி நீங்கள் தோசை மாவு வச்சு இப்படி கை வச்சு கழுவும் போது உங்களுக்கு கையில் புண்ணாகும், கை அலர்ஜி வரும்னு உங்களுக்கு பயமே கிடையாது. வேற ஏதாவது நம்ம மருந்து போட்டு கழுவுனா கூட கை சம்டைம்ஸ் இந்த இடத்துலலாம் பொத்துக்கும். பட் இந்த மாதிரி தோசை மாவு போட்டு கழுவும் போது நம்மளுக்கு எல்லாமே ஹெல்தி தான். இப்படி சிங்க்கை கழுவும் போது அங்கே கழுவி ஊற்றும் போது தண்ணி வந்து சைட்லலாம் போகும். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒன்று ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது 10 ரூபா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நான் இப்படி ஈஸியாக தள்ளிக்குவேன். அப்போ உங்களுக்கு வந்து தண்ணி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகாது. ஈஸியாக நீங்கள் கிச்சன் மேடையை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிங்க் கிளீனிங் ஓவர். பார்த்தீங்கன்னா நான் 2 டைம் கழுவிட்டேன். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். மாவும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ தீரல. இன்னும் இவ்வளோ மாவு இருக்குது. இதை வந்து மறுபடியும் நீங்கள் வேணால் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் வெளியே கூட வச்சிடலாம் வெயில்ல. இது நல்லா ட்ரை ஆயிரும். அப்போ இது உங்களுக்கு விளைக்கழுவுற பவுடர் மாதிரி ஆயிரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி கழுவிக்கலாம். நம்ம நிறைய டைம் மாவு வாட்டி வச்சுட்டு கடைசியாக ஒரு கரண்டி மாவு வச்சா இருக்குது, இதுக்காக ஒரு தோசையோ இட்லியோ ஊற்றிடலாம்னு நினைப்போம். இனிமேல் அந்த மாதிரி உங்களுக்கு கடைசியாக மிச்சம் ஆச்சுன்னா ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜ்லையோ இல்லை வெளியோ வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம விளைக்கழுவுறதுக்கு சூப்பராக யூஸ் ஆகும். ரொம்ப க்ளீனாகவும் உங்களுக்கு ஆயிரும். நம்ம லேடிஸ்க்கெல்லாம் இந்த கிச்சனில் சிங்க்கை கழுவுறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் தோசைமா வச்சு சூப்பராக சிங்கை க்ளீன் பண்ணி காட்டிட்டேன். இந்த சிங்க் வந்து ஸ்டீல் இருக்குது, அதனால ஈஸியாக கழுவிட்டேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது வந்து கடப்பாக்கல் இருந்தாலும் சரி, கிரானைட் கல்லாக இருந்தாலும் சரி, எந்த சிங்காக இருந்தாலும் இந்த தோசைமாவை நீங்கள் யூஸ் பண்ணால் சூப்பராக க்ளீன் ஆகும். பட் கடப்பாக்கல்ல நீங்கள் கழுவும் போது கொஞ்சம் அந்த மெட்டல் ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இன்னொரு சூப்பரான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூங்க.